ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் கழித்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கோம். சுகாதாரத்துறையிலேருந்து குரூப் சி வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் ஒரு 13 விதமான பதவிகள், அதாவது கிளர்க், ஸ்டெனோகிராஃபர், இந்த மாதிரி நிறைய வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th 12th, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடிஐ, அதே மாதிரி கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். முழுக்க நிரந்தர அரசு வேலை தான், பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரி கான்ட்ராக்டெல்லாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வு கட்டணம் கிடையாது. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் அறிவிச்சிருக்காங்க, பட் எந்த ஃபீஸும் கிடையாது, வெறும் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். அது எக்ஸாமினேஷன் இல்லாமல் ட்ரேட் டெஸ்ட், அது சில வேலைவாய்ப்புகளுக்கு மட்டும் அந்த ட்ரேட் டெஸ்ட் வைக்கிறாங்க. மிச்சதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். அதில் பாஸ் பண்ணிட்டா போதும், இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் உள்ளே போயிடலாம். ஊதியம் அப்படின்னா மினிமம் 18,000 அதிகபட்சம் அப்படின்னா 92,300 வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் சேலரி வளர்க்குறாங்க. அதில் 18,000 அப்படிங்கிறது ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் மாறும். மொத்தம் ஒரு 13 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. அந்த இதில் ஒவ்வொரு வேலைவாய்ப்புகளுக்கும் மாறும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் முழுக்க ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் எதுவும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 6 பிப்ரவரி 2025. அதாவது முழுசாக ஒரு மாதம் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 13 விதமான பதவிகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் சி கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களே அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரி, என்னென்ன வேலைவாய்ப்புகள், ஃபஸ்ட்டு சேலரி எவ்வளோ, என்னென்ன வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேலைவாய்ப்பு, அக்கௌண்டண்ட்டுக்காக வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. உங்களுக்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,200 92,300 வரைக்கும். இரண்டாவது ஸ்டெனோகிராஃபர் 25,500 81,100. லோவர் டிவிஷன் கிளர்க் 19,900 63,200. ஸ்டோர் கீப்பர் 19,900 63,200. ஃபோட்டோகிராஃபர், ஃபயர்மேன், அதே மாதிரி குக், இந்த வேலை வாய்ப்புகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 19,900 63,200 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப் அட்டண்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், ட்ரேட்ஸ்மேன் மேட், வாஷர்மேன், கார்பெண்டர் அண்ட் ஜாயினர் அண்ட் டின்ஸ்மித், இந்த வேலைவாய்ப்புகளுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 18,000 முதல் 56,900 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 113 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 13 விதமான பதவிகள், சரிங்களா? அந்த 13 விதமான பதவிகள் இதுதான். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கேட்டகிரி, என்னென்ன கேட்டகிரிஸில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இதை செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். மாற்றி அப்ளை பண்ணதுக்கப்புறம் கேட்டகிரி வைஸ் அங்கே ரோல் இல்லை அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரியில் தான் போகும். ஜென்ரல் கேட்டகிரியில் ஆள் இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட கேட்டகிரி வைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு இதுக்கும், அது இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறத தனியாகவே இங்கே அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க. ஓபிசி, அதாவது நீங்கள் பிசி, பிசிஎம், அதே மாதிரி எம்பிசி, டிசி கேட்டகிரி, இவங்க எல்லாத்துக்கும் 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி கேட்டகிரி, இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் உடல் ஊனமுற்றோர், பிடபிள்யூ, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, இந்த கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதாவது ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னா உங்களுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதே பார்த்தீங்க அப்படின்னா
எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் உங்களுக்கு 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசினா 13 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அவங்க யாராவது நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணுறீங்க இந்த மாதிரி வேலை வாய்ப்புனா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். இது இல்லாமல் பெண்கள், அதாவது விடோஸ், டிவோர்ஸ்டு உமன் ஜூடிகலி செப்பரேட்டட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட், இந்த மாதிரி கேண்டிடேட்ஸில் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா நீங்கள் 35 வயதினர் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் நீங்கள் 40 வயதினர் வரைக்கும் இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல இனி ஏஜ் பற்றி நம்ம பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன வேலை அப்படிங்கிறத பார்க்கலாம். அக்கௌண்டன்ட் 30 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் டிகிரி கமர்ஸில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் 12th பாஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கம்பல்சரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். அப்படி இல்லை நான் டிகிரி கமர்ஸில் முடிச்சிருக்கேன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இரண்டாவது ஸ்டெனோகிராஃபர் 18 முதல் 27 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். லோவர் டிவிஷன் கிளர்க் இதுக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணால் போதும், கூடவே டைப் ரைட்டிங் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர் கீப்பருக்கான வேலை வாய்ப்பு 18 முதல் 27 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ண. அண்ட் தென் என்ன வேலை வாய்ப்புனா ஃபோட்டோகிராஃபர் 18 முதல் 27 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஃபயர்மேன் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் மெட்ரிகுலேஷன், அதாவது 10th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். இது இல்லாமல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங், ஃபயர் ஃபைட்டிங் ட்ரைனிங் வந்து கம்பல்சரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அவங்க இந்த இதெல்லாமே கேட்டிருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஓகே நான் எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃபயர்மேனுக்கு. அந்த என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக், அதுக்கு நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். 10th பாஸ் பண்ணிவிட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும். லேப் அட்டண்டன்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் பார்த்தீங்கன்னா சயின்ஸுங்கிறது கம்பல்சரி வந்திருக்கும். கம்பல்சரி நீங்கள் அதை முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 10th வந்து சயின்ஸ் குரூப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் குரூப்பில் சயின்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 18 முதல் 25 வயதுனா அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரேட்ஸ்மேன் மேட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க இந்த ஏதாவது ஒரு ட்ரேடில். வாஷர்மேன் இதுக்கும் 18 முதல் 25 இருக்கணும். 10th பாஸ் பண்ணி ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் அண்ட் ஜாயினர் 18 முதல் 25 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 10th பாஸ் பண்ணிக்கணும். ட்ரேட் சர்டிஃபிகேட் வேணும். 3 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். டின்ஸ்பெட் இதுக்கு 18 முதல் 25 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் சேம் அதே தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th பாஸ் பண்ணிக்கணும், சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேட் சர்டிஃபிகேட் 3 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை எப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, தென் டைப்பிங் டெஸ்ட். அது எந்தெந்த வேலை வாய்ப்புக்கெல்லாம் அந்த டைப்பிங் டெஸ்ட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த டெஸ்ட் வைப்பாங்க. இது இல்லாமல் ஐடிஐ படிச்சிருக்கவங்களுக்கான வேலை வாய்ப்புக்கு ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்க. மிச்சம் இருக்கவங்களுக்கெல்லாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும். அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் எதுலேருந்தெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ங்கிறது கம்பல்சரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல கீழே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்போ இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி, அதாவது 7 ஜனவரி 2025 இன்னையிலேருந்து இன்றைக்கி மதியம் 12 மணிலேருந்து 6 பிப்ரவரி 2025 நைட்டு 11:59 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ணணும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமா அப்படியெல்லாம் எதுவும் நீங்கள் அனுப்பணும் தேவை கிடையாது. ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு குரூப் சி மூலிமா அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான சான்ஸை. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்க, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.